பிரதமருடைய ஒப்புதலின் பெயரில் மத்திய உள்துறை அமைச்சகம் துஷார் மேத்தா என்று சொல்லக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரலை வைத்துக் கொண்டு வரக்கூடிய புதன் வியாழக்கிழமையில் ரெவ்யூ பெட்டிஷன் போட போறாங்க. அதை அவசர சட்டமாக போடலாமா, ரிவ்யூ பெட்டிஷனாக போடலாமா, அல்லது ஆர்.என். ரவியை பிரதமரையும் சந்திக்கிறதாக வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தவிர 10 முக்கியமான நபர்களை சந்திக்க இருக்கிறார். லீகல் டீம் என்று சொல்லக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, அட்வொகேட் ஜெனரல் வெங்கட் ரமணி போன்றவர்களையும் தன்னுடைய இலாக்காவில் உளவுத்துறையில் இருந்த சில மூத்த அதிகாரிகளையும் பார்த்து வருகிறார். மாயாவதி தன்னுடைய மருமகன் ஆனந்தை பந்தாடுகிறார். அகிலேஷ் யாதவ் தன்னுடைய சித்தப்பா மகன்களை எல்லாம் பந்தாடுகிறார். போதாத குறைக்கு மம்தா பானர்ஜியினுடைய மருமகனான அபிஷேக் பானர்ஜியை பந்தாடுகிறார். திமுக தான் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது. அதற்கு உதயநிதி தான் காரணம். உதயநிதி போன்ற சில முக்கிய பிரமுகர்கள் மதிமுகவை உடைப்பதற்காகத்தான் தயாராகி கொண்டு வருகிறார்கள். அது தவிர காங்கிரஸையும் திமுக தான் உடைக்கிறது. காரணம், 2026 பொதுத் தேர்தலில் அமித்ஷாவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரகசிய செய்திகள் என்ன என்று கேட்டால், KN நேருனுடைய தம்பிகள் இருவர் அடுத்த வாரத்திற்குள் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் விஷயத்தில் மிக ஊழல் நடந்திருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். அதையும் தவிர KN நேருடைய மகன் அருண் நேரு கூட ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தாங்கர் அவர்களை டெல்லியில சந்தித்து பேசி இருக்கிறாங்க. இந்த சந்திப்புல என்ன சார் நடந்தது, எப்படி சார் இருக்கிறது? ஆர்.என். ரவியினுடைய 3 நாள் டெல்லி பயணம், தமிழக ஆளுநருடைய 3 நாள் டெல்லி பயணம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், சிவா, சொல்லுங்க சார். பிரதமருடைய ஒப்புதலின் பெயரில் மத்திய உள்துறை அமைச்சகம் துஷார் மேத்தா என்று சொல்லக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரலை வைத்துக் கொண்டு வரக்கூடிய புதன் வியாழக்கிழமையில் ரெவ்யூ பெட்டிஷன் போட போறாங்க. அதை அவசர சட்டமாக போடலாமா, ரிவ்யூ பெட்டிஷனாக போடலாமா, அல்லது ஆர்.என். ரவியை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கதவை தட்டலாமா என்று கேள்விப்படுகிறான். நான் இந்த 3 விதங்களையும் பேசுவதற்குத்தான் டெல்லிக்கு வரவழைத்திருக்கிறார் அமித்ஷா ஆளுநர் ஆர்.என். ரவியை. இருப்பினும் குடியரசுத் தலைவர் பேசினாரே, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் 100 கோடிக்கணக்கான பணங்கள் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு எங்க இது, அதுக்கு என்கொயரி வேண்டாமா, எஃப்ஐஆர் போட வேண்டாமெல்லாம் கேட்டாரு. ஆர்டிகல் 142 வந்து நியூக்ளியர் வெப்பன், டெமோக்ரஸிக்கு ஜனநாயகத்திற்கு எதிர்த்து என்றெல்லாம் சொன்னார். அது தீர்ப்பை எதிர்த்து அவர் பேசியிருக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு ஆளுநருக்கும் கெடு வைக்கக்கூடாது 3 மாதங்கள் என்பதைத்தான் நம்ம குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கருடைய பேச்சு. அதைத்தான் ஆளுநர் ஆர்.என். ரவியும் ஆமோதிக்கிறார். அதனால ஒரு கடைசி காலா பார்த்ததாகத்தான் கேள்விப்படுகிறது. நினைக்கிறோம் ஆர்.என். ரவி சில பாயிண்ட்களை ஜெகதீப் தங்கரிடம் சொன்னதாகவும், தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய ஊழல்கள் காரணம், ஆர்.என். ரவி அவர்களுக்கு நேரடியாக இருக்கக்கூடிய சில எக்ஸ்பீரியன்சஸ், சில அணுகுமுறைகள், எப்படி திமுக எம்பிக்கள் ராஜ்யசபாவில் அசிங்கமாக பிஹேவ் பண்ணுகிறார்களோ, பொன்முடியை விட அசிங்கமாக பிஹேவ் பண்ணுகிறார்கள் என்று தான் ஆர்.என். ரவி குறிப்பிட்டிருக்கிறார் ஜெகதீப் தங்கரிடம். காரணம், ஜெகதீப் தங்கர் பிரதிதினம் எம்பிக்களை சந்திக்கக்கூடியவர். திமுக எம்பிக்கள் வேண்டுமென்றே சில குழப்பங்களை எல்லாம் உருவாக்கியார்கள். குறிப்பாக 2-3 திமுக எம்பிக்கள் இதில் பிரபலமாக இருந்தாலும் ஒன்று நிச்சயம், ஆர்.என். ரவி ஜெகதீப் தங்கர் மீட்டிங் என்பது நீண்ட காலத்திற்கு உதவக்கூடும் 2 பேருக்கும். சில முக்கிய குறிப்புகளை, அரசாங்கத்தின் அணுகுமுறைகளை ஜெகதீப் தங்கர் ஆர்.என். ரவியிடம் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதுதான் நான் கிடைக்கக்கூடிய ரகசியமான தகவல்கள். ரியல் ஒன் நேயர்களுக்கு அதைத்தான் நான் ஸ்பெஷலாக தூண்டிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சார், ஆர்.என். ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ துணை குடியரசுத் தலைவரை சந்திச்சு பேசியிருக்காங்க. அடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்?
பிரதமரையும் சந்திக்கிறதாக வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தவிர 10 முக்கியமான நபர்களை சந்திக்க இருக்கிறார். லீகல் டீம் என்று சொல்லக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, அட்வொகேட் ஜெனரல் வெங்கட் ரமணி போன்றவர்களையும் தன்னுடைய இலாக்காவில் உளவுத்துறையில் இருந்த சில மூத்த அதிகாரிகளையும் பார்த்து வருகிறார். போதாத குறைக்கு தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகிறது அரசியல் சூழ்நிலை என்பதை பற்றியும் அவர் அமித்ஷாவிடம் விளக்க இருக்கிறார். சார், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் துரை வைகோ மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இதற்கான காரணம் மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் இடையில ஒரு மோதல் அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக ஒரு வைகோ என்பவர் தமிழ் ஈழத்திற்காக பாடுபட்டவர். அவருடைய கட்சி மிக 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 சுறுசுறுப்பாக வந்தது. முதலமைச்சராக கூட ஆகலாம் என்ற ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் ஒரு மலை தேய்ந்து கட்டெரும்பாகிவிட்ட நிலையில் பார்த்தால் வைகோவினுடைய மகனும் மல்லை சத்யாவும் இப்படி ஏன் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. 80 வயதான வைகோவிற்கு இந்த மாதிரியான தர்ம சங்கடங்கள் வர வேண்டுமா என்று தெரியவில்லை. இருப்பினும் சில மாநில கட்சிகளிடையே, மாவட்ட கட்சிகளிடையே மாபெரும் கருத்து வேறுபாடுகள் குடும்ப கட்சியாக இருப்பதனால் வந்துவிட்டது. தாங்கள் கூறியபடி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 அல்லது 8 முக்கிய கட்சிகள் பெயரை சொன்னால், அதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் சொன்னால், வைகோவினுடைய மதிமுக குழப்பம் ஒன்றுமில்லை. அது சிம்பிள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்துவிடும். காரணம், மாயாவதி தன்னுடைய மருமகன் ஆனந்தை பந்தாடுகிறார். அகிலேஷ் யாதவ் தன்னுடைய சித்தப்பா மகன்களை எல்லாம் பந்தாடுகிறார். போதாத குறைக்கு மம்தா பானர்ஜியினுடைய மருமகனான அபிஷேக் பானர்ஜியை பந்தாடுகிறார். ஏன், நம்முடைய டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய மகனையே பந்தாடுகிறார். இந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக வைகோவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பம் என்பது தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கூட இருக்கக்கூடாது என்பதுதான் அவர் ஒரு சாராருடைய கருத்து, வைகோவினுடைய கருத்து. வைகோ மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனார் கருணாநிதியை எவ்வளவு அசிங்கமாக பேசினாலும் இன்று அவர் சரணடைந்து ராஜ்யசபாவில் இருக்கிறார், மகன் லோக்சபாவில் இருக்கிறார். ஆனால் கட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அதுதான் சில புகார்களாக இருந்தாலும் மல்லை சத்யா போன்ற நபர்கள் போர்க்கொடி உயர்த்தியிருப்பது வைகோவுடைய கட்சியை பிளவுபடுத்தும் என்று தான் சில திமுக ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் என்னிடம். கூடிய விரைவில் வைகோ கட்சி பிளவுபட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு, பிளவுபடுறதுக்கு என்ன இருக்குங்க? ஒண்ணுமே இல்லைங்க, பையனும் அப்பாவும் தானே இருக்காங்க. சார், இந்த மதிமுகவுல மல்லை சத்யா, அதே நேரத்துல துரை வைகோ இடையில் மோதல், இவர் ரிசைன் பண்ண விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதன் பின்னணியில திமுக இருக்கலாம் அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கேன் சார். கட்சியை உடைப்பதற்கான வேலையில செயல்படுகிறார்களா திமுக தான் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது. அதற்கு உதயநிதி தான் காரணம். உதயநிதி போன்ற சில முக்கிய பிரமுகர்கள் மதிமுகவை உடைப்பதற்காகத்தான் தயாராகி கொண்டு வருகிறார்கள். அது தவிர காங்கிரஸையும் திமுக தான் உடைக்கிறது. காரணம், 2026 பொதுத் தேர்தலில் அதிகமான சீட்டுகளை அவர் தேக்கக்கூடாது, ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாது என்பதை பற்றித்தான் அவர்கள் யூகமாக வைத்திருக்கிறார்கள். எப்படி விஜய் கட்சி, இன்று கூட விஜய் தன்னுடைய ஆதரவாளர்களையும் ஐடி விங்களிடம் பேசியிருக்கிறார். பேசினத்துல என்ன இருக்குது? ஏங்க, இன்னைக்கு விஜய் போன்றவர்கள், வைகோ போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வைகோ என்பவர் தமிழகத்திற்கு நடைபயணம் 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 என்று அவருடைய கால் தேய்ஞ்சதுங்க. அவருடைய நடைபயணம் செஞ்சிருக்காரு. அவருக்கு தெரியாத கிராமம் கிடையாது. ஆனால் வைகோ போன்ற மூத்த தலைவர்களை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் கேலியாக, கிண்டலாக, தமாஷாக பேசுகிறது என்று தெரியவில்லை. சார், இப்போ கனிமொழி எம்பி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் சென்றிருந்தாங்க. ஜப்பான் தூதரகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுல தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கனிமொழி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நெப்போலியன் போன்றவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த கனிமொழி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஜப்பான்ல அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதை எப்படி சார் பார்க்கிறது? இதற்கான காரணம் என்ன சார்? இது ஒரு அரசியல் சூழ்நிலையில் ஜப்பானுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏன் தெரியவில்லை கனிமொழிக்கு. இருந்தாலும் நான் அந்த ட்விட்டரை பார்த்தேன். கனிமொழி இப்பொழுது உலக தலைவராகி வருகிறார். எப்படி கனிமொழியை பொன்முடி விஷயத்தில் கனிமொழி பேசிய பிறகு, ஸ்டாலினுடைய துணைவியார் துர்கா ஸ்டாலின் பேசிய பிறகு பொன்முடி மீது அந்த வைணவம் சைவம் என்ற பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு புரட்சி உண்டாக்கினாரோ கனிமொழி, அதற்கு மறுநாளே ஜப்பான் சென்று விட்டார். அந்த ஜப்பானில்
தமிழகத்தை பற்றி பேசினார்களா அல்லது வியாபாரமா என்ன தெரியவில்லை. இருப்பினும் கனிமொழி ரேவந்த் ரெட்டியினுடைய கூட்டு என்பது சில திரைமறைவு சம்பவங்களில் வியாபாரம் செய்கிறார்கள், கம்பெனி ஆரம்பிக்க இருக்கிறார்களாம். ரேவந்த் ரெட்டியிடம் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கூட 3-4 வீடுகள் ஹைதராபாத்தில் வாங்கியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன், மற்றொரு எம்பி மூலமாக. ஆக இது ஒரு பர்சனலாக இருந்தாலும் நெப்போலியன் அதில் இருப்பது சங்கடமாக இருக்கிறது. நெப்போலியன் அமெரிக்காவிலிருந்து ஜப்பான் வந்திருக்கிறார். நெப்போலியன் மு.க. அழகிரியினுடைய ஆதரவாளர். நெப்போலியன் KP ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவருக்கு நெருக்கமானவர். ஆக மொத்தம் நெப்போலியன் தமிழக அரசியலில் குதிக்க பார்க்கிறாரா என்றெல்லாம் தெரியவில்லை. மு.க. ஸ்டாலினிடம் இருந்து தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் வாய்விட்டு பேசிய கனிமொழி ஏன் ஜப்பானில் சென்று ஒரு வாரம் தங்கினாரோ என்று தெரியவில்லை. சார், அமித்ஷா தமிழகம் வந்தப்ப தமிழ் மொழியில மருத்துவம், பொறியியல் போன்ற படிப்புகள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க. இப்போ தமிழகத்துல அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியில் மருத்துவம், பொறியியல் படிப்புகள் விரைவில் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது அமித்ஷா அவர்களுக்கு தமிழகத்தில் கிடைத்த வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக அமித்ஷா சொல்வதையும் நரேந்திர மோடி சொல்வதையும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை தேர்தல் பிரச்சாரமாக்க கூடாது என்பதற்காகத்தான் செய்கிறார்கள். எது இருப்பினும் அமித்ஷாவிற்கு நன்றாக தெரியும் 2026 பொது தேர்தலில், தமிழக தேர்தலில் ஊழல் தான் பிரதானமான ஒரு பேச்சாக இருக்க போகிறது. மதவாதம், போதைப் பொருள், கள்ளச்சாராயம் போன்றவர்கள் தான். அதை தவிர அமித்ஷா அவருடைய அணுகுமுறை, அமித்ஷாவிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரகசிய செய்திகள் என்ன என்று கேட்டால், KN நேருனுடைய மகன் தம்பிகள் இருவர் அடுத்த வாரத்திற்குள் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் விஷயத்தில் மிக ஊழல் நடந்திருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். அதையும் தவிர KN நேருடைய மகன் அருண் நேரு கூட விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் சிவா, கனிமொழியினுடைய ஜப்பான் பயணம், இவங்களுடைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ உள்ள குழப்பம் நடக்குதுங்க சிவா. அதற்காகத்தான் மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் எல்லாம் போர்வையில் போன்று தான் செய்ததை எல்லாம் செய்து விட்டோம் என்பதை காண்பித்திருப்பதற்காக. இப்ப பாருங்க, தமிழ்ல கையெழுத்து போடுறோம்னார் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது ராமேஸ்வரத்தில். இப்பொழுது தமிழகத்து என்று ஸ்பெஷல் ஜிஓ போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்டர், எல்லாருமே கையெழுத்துக்கு தமிழ்ல போடணும். ஐயா மு.க. ஸ்டாலின் தாங்கள் போடுவீர்களா என்று தான் கேள்வி. எது இருப்பினும் பாஜகவை கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது. மா சுப்பிரமணியத்தினுடைய கூற்று, தமிழ் ஜிஓ போட்டதையெல்லாம் வைத்து பார்த்தால் 2026 அதை தேர்தல் பேச்சாக ஆக்கக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிக்கோளாக இருக்கிறது. பாஜக அதை கையில் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்குத்தான் முந்திக் கொள்ளுகிறார்கள் திமுகவினர். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ. நமஸ்தே.